ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். மதுரைக்கு போயிருந்தேன். ராம்நாட் டு மதுரை ஃபஸ்ட்டு டைம் பஸ்ஸில் போகிறது. மதுரைக்கு அடிக்கடி போவோம், பட் காரில் தான் போவோம். சின்ன வயசில் பஸ்ஸில் போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போயிருக்கேன். புதுசாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ராவல். மதுரைக்கு ஏன் போயிருந்தேன்னா, சின்ன செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து தலப்பாக்கட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஜயான் குட்டி எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே சூப்பு மட்டும் தான் குடிப்பார். மற்ற ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டார். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போயாச்சு. பஸ் ஸ்டாண்டுமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா கார்லேயே ட்ராவல் பண்ணி பழகியாச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. பஸ் ஸ்டாண்டு பார்க்கும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது இத்தனை நாள் ஏன் இதெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிருச்சு. ரிட்டன் வரும்போது ஏசி பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். பஸ் ட்ராவல் பண்ணும்போதே சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தனி ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி கேட்டு சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி புதுசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இவ்வளோ எக்ஸைட் ஆவீங்களான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட்ஸாக சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.